ரமலான் மாதத்திற்கு பிறகு உம்ராவுடைய விசாவுடைய நடைமுறைகள் சற்று தாமதமாகின்றது. இங்கிருக்கக்கூடிய ஹாஜிகள் அவர்களின் தேதிகளின் அடிப்படையில் அவர்கள் நிறைய ரூம்லாம் புக் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு இந்த விசா நடைமுறை இல்லாததன் காரணமாக பல சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய புனித உம்ரா பயணம் செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய புனித பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, இவ்வாண்டு புனித ரமலான் மாதத்திற்கு பிறகு நிறைய மக்கள் புனித உம்ரா செய்வதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருப்பது நாம் அறிந்த செய்தி. ஆனால் இவ்வாண்டு ரமலான் மாதத்திற்கு பிறகு உம்ராவுடைய விசாவுடைய நடைமுறைகள் சற்று தாமதமாகின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால், இங்கு ரமலான் மாதத்திற்கு உம்ரா வந்த ஹாஜிகள், ரமலான் மாதத்தில் உம்ரா வந்த ஹாஜிகள் புனித மக்கத்துல் முக்கர்ரமா மதீனத்துல் முனவ்வராவில் அதிகம் தங்கி இருப்பதன் காரணமாக இங்குள்ள கணக்கெடுப்பின்படி சுமார் 15 லட்சம் பேர் இன்னும் தாயகம் திரும்பவில்லை. இவர்கள் திரும்பியதற்கு பிறகுதான் விசாவுடைய ப்ராசஸ் நடைமுறை ஆரம்பமாகும் என்ற செய்தி நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கிறது. ஆகவே இங்கிருக்கக்கூடிய ஹாஜிகள் அவர்களின் தேதிகளின் அடிப்படையில் அவர்கள் தாயகம் திரும்பிவிட்டால் மட்டுமே சீக்கிரமாக அந்த உம்ராவுடைய விசா ப்ராசஸ் ஆகும் என்பது தெரிய வருகிறது. இதற்கிடையில் சிலர் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சில நாடுகளை சொல்லி அங்கு இருக்கக்கூடிய சண்டை யுத்தத்தின் காரணமாக தாமதமாகிவிட்டது என்று. அப்படி அல்ல, வந்திருக்கக்கூடிய புனித உம்ரா பயணிகள் தாயகம் திரும்ப அந்த கோட்டா என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மீண்டும் அந்த விசாவுடைய நடைமுறை துவங்கும். எது எப்படி இருந்தாலும் கூட உம்ராவுக்கு பயணமான தனியார் நிறுவனங்கள் பல வகையில் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த வகையில் என்றால், சில நிறுவனங்கள் டிக்கெட் எடுத்துட்டாங்க, 25 பேர் 35 பேர் 45 டிக்கெட் எடுத்துட்டாங்க, விசா ஆகாம அவர்கள் பெரும் நஷ்டத்தில் இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. நிறைய ரூம்லாம் புக் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு இந்த விசா நடைமுறை இல்லாததன் காரணமாக பல சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே புனித பயணிகள் நீங்கள் முன்பதிவு செய்திருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வோம். இந்த மக்கள் திரும்பிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக அதோட நடைமுறைகள் துவங்கப்படும் என்ற சிந்தனை இருக்கிறது. அதனால பதட்டப்பட வேண்டியதில்லை. எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று உங்களுக்கு இருந்தால் அவசியமாக இங்கே வருவீர்கள். ஆனால் தனியார் நிறுவனங்கள் முன்பதிவு செய்தவர்கள் எல்லோருமே முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஹாஜிகளை நாம் அழைத்து வர வேண்டும் என்று துஆ செய்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு ரமலான் மாதத்திற்கு பிறகு உம்ரா விசா தாமதமாகின்றது என்பது நமக்கு அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக இங்கே நான் மக்கா முக்கர்ரமாவில் நேரடியாக பார்த்த செய்தி. இதை பகிர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.